வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 464. பட்டுப்புழு வளர்ப்பு. பட்டுப்புழு வளர்ப்பு பட்டு நூல் தயாரிப்பிற்கு வேண்டிய பட்டுப்புழுவை வளர்க்கும் முறை குறிக்கும். பட்டு தயாரிப்பிற்கு பல சிற்றின புழுக்கள் இருந்தாலும் கம்பளி புழு இனமான பாம்பிக்ஸ் மேரி பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. புதிய கற்காலம் சீனாவின் முதலாக பட்டு தயாரிப்பு செய்ததாக கருதப்படுகிறது. பட்டு பூச்சி வளர்ப்பு என்பது பிரேசில், சீனா, பிரான்ஸ், இந்தியா, இத்தாலி, ஜப்பான், கொரியா, ருசியா உள்ளிட்ட நாடுகளில் முக்கிய குடிசை கைத்தொழிலாக உள்ளது. இன்று உலக பட்டு தயாரிப்பில் 60% இந்தியாவிலும் சீனாவிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. பட்டு உற்பத்தி. பட்டு புழு குடம்பிகளுக்கு முசுக்கொட்டை இலைகளை தீனியாக கொடுக்கப்படுகிறது. 4வது உருமாற்றத்திற்கு பின் அருகே உள்ள கிளைகளில் ஏறி கூட்டு புழுக்களை உருவாக்குகின்றது. பட்டு என்பது இளம் புழுவின் தலையில் உள்ள இரு உமிழ்நீர் சுரப்பி வழியாக உருவாகும் புரதம் கொண்ட ஓர் இழையாகும். செரிசின் என்ற பசையின் மூலம் பட்டு இழையானது பிணைக்கப்பட்டு இருக்கும். இந்த கூட்டை சுடுநீரில் இட்டு செரிசினை நீக்கி பட்டு இழையை மட்டும் பிரித்தெடுக்கின்றார்கள். இவ்வாறு சுடுநீரில் இடுவதால் பட்டு கூட்டுப்புழு இறக்க நேரிடுகின்றது. ஒவ்வொரு பட்டு இழையும் இறுக்கத்துடன் பின்னப்பட்டு நூல் சுற்றப்படுகிறது. பின்னர் நூல் கட்டில் சுற்றப்பட்டு உலர்த்தப்பட்டு தரம் வாரியாக பிரிக்கப்பட்டு பொதி செய்யப்படுகிறது. 2500 பட்டுப்புழுக்கள் இறந்தால் 1 பவுன் பட்டு உருவாக்க முடியும் என கூறவும் படுகிறது. நாம் விரும்பி அணியும் பட்டு புடவைகளை உருவாக்க பயன்படுத்தப்படும் மூலதனம் முதலீடாக்கப்படுகிறது. இவை பல நாட்கள் நான் இந்த விரும்பி அணிகிற இந்த பட்டு புடவையை பற்றி நிறைய பட்டு புடவை என்றாலே மிக மிக எனக்கு பிடிக்கும். ஆனால் இதனுடைய ஒரு புழுக்களினுடைய அவர்களை வதைத்துத்தான் நமக்குரிய ஒரு ஆடைகளை தயாரிப்பதற்குரிய முதலீடாக இது பயன்படுத்தப்படுகிறது. நீங்களும் அறிந்த விடயங்களை பேசிக்கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாட்டிவி உறவுகளே.